சத்குருபியோ நமஹ. சங்கீத ஞானமுன்னு ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம சங்கீதம், நடனம் இதெல்லாம் தெய்வத்தன்மை உடையது. நம்ம இந்து தர்மத்தில் இது ஒரு அங்கமாகவே இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்ம வாகையக்காரர்கள்லாம், அதாவது தேவார காலத்திலேருந்து நம்ம சங்கீத மும்மூர்த்திகள் இருக்கட்டும், இல்லை தமிழிசைக்கு துணையாக இருந்தக்கூடிய அந்த மும்மூர்த்திகளாக இருக்கட்டும், எல்லாருமே தெய்வத்தை ஒரு குறி வச்சு தான் அந்த சங்கீதத்தை தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணி பாடியிருக்கோம். அதை நம்ம ரசிக்கிறச்சையும் நமக்கும் ஒரு தெய்வத்தன்மை வருது. இது நம்முடைய மரபு வழி உடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் போயிடக்கூடாது. டான்ஸ் பண்ணுறச்சே நாங்கள்லாம் இப்போது புஷ்பாஞ்சலின்னு பண்ணுறோம். அது ஆலய விழாக்களில் இருந்த ஒரு விஷயத்தை என்னுடைய எத்தனத்தில் அதை ஒரு திருப்பி சம்பிரதாயமாக கொண்டு வந்தேன். அதே போல் சங்கீத கச்சேரி பண்ணுறவா எல்லாரும் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு, புஷ்பாஞ்சலின்னு சொன்னாக்க சங்கீதக்காரர்கள்லாம் ஆடணும்னு நினச்சிக்காதீங்க, அதை சொல்லலை. சங்கீதக்காரர்களும் புஷ்பத்தை எடுத்து அங்கே வச்சிருக்கிற சுவாமிக்கு போட்டுட்டு, இந்த சங்கீதம் ஒரு தெய்வத்தன்மையுடையது, இதை நாங்கள் இழக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரதிஜையும் எடுத்துட்டு பாட்டு கச்சேரி ஆரம்பித்தா நம்ம கலாச்சாரத்தோடைய தொடர்ச்சிக்கு அது ஒரு அழியாத ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்ப ஹேதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும், அதாவது ரசிகர்கள் மட்டுமல்ல, சபாக்காரர்கள் மட்டுமல்ல, இதை அனுசரிக்கக்கூடிய கலைஞர்களும் இதை ஒத்துண்டு புஷ்பாஞ்சலி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று, டிசம்பர் 12 சங்கீத பக்தி யாத்திரை ரதம்னு ஒன்று போகிறது. இந்த ரதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சபாக்கு போகும். முதல்ல இது டிசம்பர் 12 காலை 5 மணிக்கு நம்ம கபாலீஸ்வரர் கோவிலிருந்து தொடங்கும். இந்த ரத யாத்திரையை எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம். இதில் கொண்டு போகிற அந்த சுவாமியை கொண்டு ஒவ்வொரு சபாலையும் வச்சு புஷ்பாஞ்சலி நடக்கும். அதுக்கும் எல்லாரும் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். உள்ளே போய் கச்சேரி கேட்குறவா, உள்ளே போகாத வெளியிலேருந்தே இதை பார்த்து மரியாதை செலுத்தக்கூடியவா எல்லாரும் வரலாம். அத்தனை பேரும் இதை பக்தியோட, இது பேரே பக்தி ரத யாத்திரை, சங்கீதத்துக்கும் பக்திக்கும் உள்ள தொடர்பை மீண்டும் பலப்படுத்துறதுக்காக தான் இந்த இயக்கமே. நமஸ்காரம்.